நாமக்கலில் ஐடி ஊழியருடன் திருமணமான 3 நாளில் புதுப்பெண்ணுக்கு 2 குழந்தைகள் உள்ளதை அறிந்து ஒட்டுமொத்த குடும்பமும் ஆடிப்போயிருக்கிறது. ஏற்கனவே திருமணமானதை மறைத்து தில்லாலங்கடி வேலை காட்டிய இன்ஸ்டா காதலி சிக்கியது எப்படி? நாமக்கல் மாவட்டம் பாவேலூர் அருகே பாண்டமங்கலத்தைச் சேர்ந்த இளைஞர் பெங்களூருவில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். 34 வயதான இவர் திருமண வரன் தேடி வந்துள்ளார். ஓராண்டுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் திருநெல்வேலி மாவட்டம் அருகே சிவந்திபுரத்தைச் சேர்ந்த மகாஸ்ரீ என்பவரின் அறிமுகம் கிடைத்துள்ளது. இவர் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். இருவரும் ஒரே துறையில் பணியாற்றி வந்ததால் நட்பு ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. பின்னர் இருவரும் அடிக்கடி நேரில் சந்தித்து தங்களது காதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். கடந்த சில மாதங்களாக மகாஸ்ரீ அந்த இளைஞரிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியுள்ளார். ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் ஏதோ தவறாக உள்ளதே என்று முதலில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருந்தபோதும் அந்த இளைஞர் தனது குடும்பத்தினரை சமாதானம் செய்து திருமணத்திற்கு சம்மதம் வாங்கியுள்ளார். இதையடுத்து கடந்த நவம்பர் 30ஆம் தேதி பாண்டமங்கலத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் திருமணம் நடைபெற்றுள்ளது. இதில் மணமகன் சார்பில் அவரது உறவினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பெண் வீட்டார் சார்பில் பெயரளவுக்கு ஒரு சில நபர்களே பங்கேற்றுள்ளனர். காதல் திருமணம் செய்தவர்கள் தங்களது இல்லற வாழ்க்கையை உற்சாகமாக தொடங்கினர். மேலும் தங்களது திருமண போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு மகிழ்ச்சியை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். அந்த போட்டோக்களை பார்த்த மகாஸ்ரீயின் உறவினர்கள் சிலர் உடனே வண்டியை பிடித்து கொண்டு மாப்பிள்ளை வீட்டின் முன்பு வந்து இறங்கியுள்ளனர். அவர்களை பார்த்ததும் சந்தோஷப்பட வேண்டிய புதுப்பெண் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார். அதில் இருந்து அவர்கள் மீள்வதற்குள் வண்டி கட்டி வந்தவர்கள் புதுப்பெண்ணை பொளந்தெடுத்தனர். அருகில் இருந்தவர்கள் அவர்களை விலக்கிவிட்டு ஏன் ஒரு பெண்ணை இப்படி அடிக்கிறீர்கள் என்று கோபமாக கேட்டுள்ளனர். அதற்கு மகாஸ்ரீக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்பே வேறு ஒருவருடன் திருமணம் நடைபெற்றதாக கூறி குண்டை தூக்கி தலையில் நங்கென்று போட்டுள்ளனர். அவருக்கு 15 வயதில் பெண் குழந்தையும் 13 வயதில் ஆண் குழந்தையும் உள்ளதை அறிந்து தலையில் தூக்கி போட்டது குண்டல்ல இடி என்று மாப்பிள்ளை வீட்டார் நொடிந்து போய் உள்ளனர். 42 வயதான மகாஸ்ரீ தனக்கு 30 வயது என கூறி இளைஞரை ஏமாற்றி 2வது திருமணம் செய்தது அம்பலமாகியுள்ளது. மகாஸ்ரீ மெகா திட்டம் போட்டு நம்பிக்கை மோசடி செய்தது தொடர்பாக மாப்பிள்ளை வீட்டார் வேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அத்துடன் அவரை தங்கள் வீட்டு மருமகளாக ஏற்க மறுத்து திருமணத்தின் போது போட்ட 5 சவரன் தாலி கொடியையும் திரும்ப வாங்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வேலூர் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மகாஸ்ரீயை கைது செய்தனர். தொடர்ந்து அவர் இந்த ஒரு இளைஞரை தான் ஏமாற்றினாரா அல்லது வேறு ஏதேனும் மோசடியில் ஈடுபட்டுள்ளாரா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே தனக்கு திருமணமானதை மறைத்த பெண் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய இளைஞரை 2வதாக திருமணம் செய்து ஏமாற்றியது 3வது நாளிலேயே அம்பலமான சம்பவம் வேலூர் பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.